ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேபர் எஃபெக்ட்ஸ். நான் தான் உங்கள் ஷைன் பேசுகிறேன். என்னடா டேபர் எஃபெக்ட்ஸில் ஷைன் பேசுகிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டேபர் எஃபெக்ட்ஸை நான் தான் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். சரக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால அவளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் இது பிடிக்கும்ன்ட்டு. அண்ட் எப்பயும் சொல்கிறது தான், பேக்ரவுண்ட் நாய்ஸோ இல்லை என் வாய்ஸ்லையோ இல்லை நான் என் சேனலில் ஸ்டோரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஸ்டோரிஸ் ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட டீட்டெயில்ஸ்லாம் அங்கங்கே நடுவில் இன்ட்ரோ கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீனில் உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, லைக் எப்படி சொல்கிறது, சேட் ஆளுவில் ஒரு மாதிரி கோவமாக அழுதுட்ருக்கீங்க. ஒரு மாதிரி டென்ஷனான நம்மளுக்கு அழுக வரும்ல, ஸோ அந்த மாதிரி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல, பொண்ணுன்னா ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போக போகிற பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ படிப்புன்றேன். அதான்ப்பா நானும் சொல்கிறேன். இவ தான் கேட்க மாட்றா. எப்போ பார்த்தாலும் நொய் 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 நொய்ன்னு அந்த கையில் ஃபோனை கொடுத்ததுலேருந்து சரி, அந்த டிவி பார்க்குறதுலேருந்து சரி, இவ்வளோ வெளியே விட்டதுலேருந்து சரி, எப்போ பார்த்தாலும் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், என்னை முடிவெடுக்க கொடுங்கன்னு எங்கேருந்து தான் கற்றுட்டு வரானே தெரில. இந்தாரடி, உங்கள் அம்மா சொல்கிறத நல்லா கேட்டு கற்றுக்கோ. உங்கள் அம்மா சொல்கிறது தான் நீ கேட்கணும். பொட்டை புள்ள வீட்டுக்கு அடங்கி போகணும், சரியா? அதை விட்டுட்டு நான் இதுதான் செய்வேன், நான் அதுதான் பண்ணுவேன்னு பண்ணிகிட்டு இருந்தேன், காலை ரெண்டையும் உடச்சி அடுப்பு கல்லில் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி உங்கள் அம்மாவும் சேர்ந்து உங்களை திட்டிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வீட்டில் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட உங்கள் கையில் உங்களோட ஃபஸ்ட்டு முடித்த டிகிரியோட பேப்பர்லாம் இருக்குது. ஸோ அதை அப்படியே தூக்கி அந்த அங்கே இருக்க காஃபி டேபிள் மேலே போடுறீங்க. இந்தாங்க, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கள, நீங்களே ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்க. என்ன இன்னொரு டிகிரி படிக்க விடணுன்னு உங்களுக்கு ஆசை இல்லைன்னா நீங்களே ஏதாச்சும் பண்ணுங்கள். என் லைஃப்பில் எதுவுமே எனக்குன்னு நடந்ததில்லை. எனக்குன்னு என்னால் நடக்கவும் முடியாது. எனக்குன்னு எந்த சந்தோஷமும் நடக்காதுல்ல. நான் என்ன ஆசைப்பட்டேன், இன்னொரு டிகிரி படிக்கிறேன்னு தானே சொன்னேன். என்னால் அந்த பிளாக் கலர் சூட்லாம் போட்டு எதுவும் வாங்க முடியல. இந்த டிகிரிலாச்சும் வாங்குறேன்னு தானே கேட்குறேன். அது கூட உங்களால் செய்ய முடியலல்ல. அப்போ இவ்வளோ பேசுறதுக்கு நீங்களே ஒரு வேலை வாங்கி கொடுங்களேன். இவ்வளோ பேசுகிறீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்தி அந்த பேப்பரை அங்கே தூக்கி போட்டு உங்களோட ஹேண்ட் ஸ்டூலில் அப்படியே பொறுமையாக வச்சு உங்கள் ரூம்குள்ளே போய்ட்டு கதவு சாத்திக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து டிசேபிள். ஸோ இதில் வந்து உங்கள் கால் வந்து எப்படி சொல்கிறது, உங்களால் ஒரு ஹேண்ட் ஸ்டூல் இல்லாமலேயோ இல்லை யாராச்சும் சப்போர்ட் இல்லாமலேயோ செவரு பிடிக்காமலோ உங்களால் தனியாக நடந்து போக முடியாது. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டோரி என்னென்னு, நீங்கள் ஒரு டிசேபிள் கேர்ள். உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஹாப்பியாக எதுவும் நடந்தது கிடையாது. நீங்கள் யார் கூடயும் ஜாலியாக ரோட்டில் ஓடி பிடிச்சி விளையாடினது கிடையாது. லைக் உங்களால் தனியாக யார் சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக நடந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனாலே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் டிகிரி முடிச்சோன்னா அந்த செரிமனி ஒன்று நடக்கும்ல, டிகிரி கொடுக்குறது, அந்த டைம்லேயும் உங்களால் அங்கே போக முடியலை. ஏன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து உங்கள் நேட்டிவ் பிளேஸில் இருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டிகிரி வீட்டுக்கு தானாகவே வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நீங்கள் அந்த ஒரு டிகிரி வாங்குகிற இடத்துலயாச்சும் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ப்ரௌடாக நானும் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்ருப்பீங்க. பட் அதுவும் உங்களுக்கு நடந்ததில்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால தான் செகண்ட் டிகிரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் ஆனால் உங்கள் வீட்டில் அதை அலோவ் பண்ணாமல், பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு ஒரு மாதிரி அடக்கி பேசுறது உங்களுக்கு சத்தியமாக பிடிக்கல. ஸோ அதனால் ஒரு மாதிரி கோவமாகவே வந்து அழுதுட்டு உங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேயாங் தான். டேயாங்கும் நீங்களும் ஸ்கூலில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். டேயாங் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். உங்கள் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வீடு தான் டேயாங் வீடு. ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக சப்போர்ட்டிவான வீடு. ஸோ நீங்கள் ரூம்குள்ளே வந்தோடனே உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ, கேட்குதா? கேட்குது டேயாங், சொல்லு. ஏய், என்னடி ஒரு மாதிரி பேசுகிற, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேயாங். என்ன கால் பண்ணியிருக்க? ஏய், என்னடி ஒரு மாதிரி தான் பேசுகிற, என்னாச்சு? உங்கள் வீட்டில் திருப்பியும் ப்ராப்ளமா? ஆமாம் டேயாங், ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க என் சைட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கவே மாட்டுறாங்க. அவங்க சைடு என்ன இருக்கோ அதை மட்டும் யோசிச்சுட்ருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் அவங்களே ஒர்க் வந்து வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன். ஓ, ஏய் அழுதியா? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு?
என்ன பண்ண சொல்கிற தேவ்? என்னால் அழுக மட்டும்தான் முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. எனக்குன்னு என் லைஃப்பில் எதுவுமே ஒழுங்காக நடக்கலை. என் லைஃப் எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. நான் அன்லக்கிட்டேன். நான் தான் அப்பயே சொன்னேன்ல. ஏய், உனக்கு அவ்வளோதான்டி. சும்மா இந்த அன்லக்கிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க மண்டையை உடச்சா போதும், எல்லாம் சரியாயிடும். அவங்க தான் சும்மா இல்லாமல் ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்காங்க. நானாக இருந்தேன்னா எனக்கு என்ன தோணுது அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ அதை முடிவும் எடுக்க மாட்டேற. உங்கள் வீட்டில் நீ தான் பயந்துட்டு இருக்க. நீ முடிவெடு. உனக்கு 25 ஆகுது. இது கூட உன்னால் முடிவெடுக்க முடியாதா? இன்னும் உங்கள் வீட்டில் கேட்டுட்ருக்க? எல்லாத்தையும் நானும் முடிவெடுக்கணும்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் என்னால் எதுவுமே தனியாக பண்ண முடியாதுல்ல. யார்டி சொன்னா அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு? அப்படிலாம் இல்லை, எல்லாம் பண்ணலாம். எல்லாம் நீ மனசு வச்சா நடக்கும். நீ தான் பண்ண மாட்ற. சரி, சாப்பிட்டியா? இல்லை. ஏன்? இப்போ சாப்பிடு போ. எல்லாட்டும் எனக்கு இந்த வீட்டில் சாப்பிடவும் பிடிக்கல, அவங்க மூஞ்சி பார்க்கவும் பிடிக்கல. அதுக்குன்னு சாப்பிடாமலே இருக்க போறியா? ஒரு நாள் சாப்பிட்லன்னா எதுவும் ஆகாதுட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ சடனாக டேயாங்க்கு வந்து எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே உங்கள் ஃபோனை தூக்கி பெட்டில் ஓரமாக போட்டுட்டு அப்படியே பெட்டில் சாஞ்சிட்டு சீலிங்கை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குமா? டேயாங் சொல்கிறாங்க நம்மளும் முடிவு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. நீங்களும் ஒரு டைமோ டேயாங் சொல்கிற மாதிரி நம்ம முடிவு எடுப்போம். நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கோம் அப்படிலாம் சொல்லி யோசிப்பீங்க. பட் எவ்வளோதான் நீங்கள் யோசிச்சாலும் உங்களுக்கு அந்த தைரியம் மட்டும் வரமாட்டுது. ஏன்னா உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைடில் பலமான ஒரு ஆள் இருக்கா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலை. பட் அவங்க நிமிஷத்துக்கு நான் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பார். பட் இருந்தாலும் எப்படி அவர் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சைட் ஆஃப் பாயிண்ட்லேருந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ டேயாங் சொன்ன மாதிரியே அவங்க அம்மா கால் பேசிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் நீங்கள் வந்து அப்படியே சீலிங்கை பார்த்து யோசிச்சுட்டு அழுதுட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தூங்கியப்போ தான் எழுந்துக்கிறீங்க. எழுந்தோன்னே உங்களுக்கு என்ன பண்ணுறது, வெளியே போகிறது எதுவுமே தோணல. உங்கள் ஃபோன் பக்கத்தில் இருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்தா நைட்டு நிறைய வாட்டி நம்ம டேயாங் கால் பண்ணியிருக்காருன்றதை பார்க்குறீங்க. ஐயோ, இவன் கால் பண்ணானா? நான் பார்க்கவே இல்லை, கோச்சிக்கிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு அவன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ மெசேஜ் பண்ண 2வது செகண்ட்லேயே டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை வந்துடுது. சாரி டேயாங், நைட்டு நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமுச்சு விட்றீங்க. ஸோ அதுக்கு டேயாங் உடனே இட்ஸ் ஓகே, பரவாயில்லடி, நைட்டு சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்பவுமே இவர் கூட சேட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் மாதிரி தான் அவர் உங்களை ட்ரீட் பண்ணுவார். அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும். அட்லீஸ்ட் இவனாச்சு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரானே அப்படின்னு சொல்லி அப்பப்போ ப்ளஷ் ஆவீங்க. ஆனால் எதுக்கு ப்ளஷ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி சிம்டம்ஸ். அது என்னன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவன் கூட சேட் பண்ணும்போது உங்கள் மூஞ்சில் எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருக்கும். ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கூட தான் சேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எப்பயும் போல் உங்கள் ரூம்குள்ளேயே இருக்கிறது இந்த வேலையாக தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 4-5 நாள் ஓடுது. நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகல, வீட்டிலே தான் இருக்கீங்க. அதுவும் மோஸ்ட்லி உங்கள் ரூமில் மட்டும்தான் இருக்கீங்க. ரூமில் இருக்கிறது, டேயாங் கூட கால் பேசுறது, மெசேஜ் பண்ணுறது, சாப்பிட்றது. ஸோ இதே ரொட்டீனாக தான் போய்ட்ருக்கு. ஸோ அப்போது ஒரு 3-4 டேஸ் லேட்டர் அப்புறம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அதை வாங்கி படித்து பார்க்குறீங்க. அப்போ தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க அது டேயாங்கோட ஆஃபீஸ் தான். ஸோ அதே ஆஃபீஸில் தான் உங்களுக்கும் டேயாங்கோட சேம் பொசிஷன் அளவுக்கு தான் உங்களுக்கும் ஒர்க் வாங்கி கொடுத்துருக்காங்க. லைக் இப்போது டேயாங் ஒரு ஹெச்ஆராக இருக்காருன்னா நீங்கள் எம்ப்ளாயி, லைக் அவரோடக்கு கீழே இருக்க மாதிரி, ஸோ ஸ்டாஃப் மாதிரி இருக்க மாதிரி இருக்க. ஸோ உங்களுக்கும் அது ஹாப்பி தான். ஸோ டேயாங்கோட ஆஃபீஸ்னால் டேயாங் கூட இருக்கலாம். ஸோ கொஞ்சம் தனியாக இருக்குன்ற ஃபீலிங் வராதுன்ற ஒரு ஹாப்பினஸில் இதை டேயாங்கிட்ட உடனே சொல்லிடணும் அப்படின்ட்டு கால் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த சைடு பார்த்தா டேயாங் அந்த டைமில் சாப்பிட்டுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு பேரண்ட்ஸ் டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ டேயாங் அவங்க கூட தான் கொஞ்சம் டிவி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ டேயாங்கோட ஃபோனும் ரிங் ஆகுது. சொல்லு வயன், என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை டேயாங், உங்ககிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லலான்னு வந்தேன். ஹாப்பியான நியூஸா? என்ன உங்கள் ஆயா மண்டையை போட்டுருச்சா? அதுதானே நல்ல நியூஸாக இருக்கும். உங்கள் வீட்டில் அது ஒன்று தான் ஒன்று டார்ச்சர் பண்ணு. அது மண்டையை போட்டுருந்தா நீ கொஞ்சம் நிம்மதியாக இருப்ப. அப்படி ஏதாச்சும் நடந்துருச்சா என்ன?
ஐயோ! டேயோங் அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் சொன்னேன்ல, எங்க வீட்ல இருக்கவங்ககிட்ட நீங்களே வேலை வாங்கி குடுங்கன்னு சொன்னேன்ட்டு. ஆமா சொன்னேன். உங்க வீட்ல இருக்கவங்களே வேலை தேடி குடுக்க சொன்னேன்னு சொன்னியே. ஆ அவங்க ஒரு ஆஃபீஸ்ல ஜாப் வாங்கிட்டாங்க. ஓ! சூப்பரு. என்ன ஆஃபீஸு? உங்க ஆஃபீஸ்ல எனக்கு உனக்கு கீழ இருக்க போஸ்ட்ல வாங்கி குடுத்துருக்காங்க. ஏய் பார்றா! உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்துருச்சு போல இருக்கு. என் ஆஃபீஸ்ல வந்து வாங்கியிருக்காங்க. பாரு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியா ஆஃபீஸ் போலாம் போல இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு டேயோங் ஃபன் பண்ணிட்டுருக்காரு. டேயோங் இப்படிதான் ஒரு மாரி ஜாலி டைப்பு. அவங்க வீட்லயும் அப்படிதான். ஒரு மாரி ஜாலியா, வைபா, ஒரு பாசமா நெறஞ்ச ஒரு வீடு. ஸோ உங்களுக்கு டேயோங் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டேயோங் உங்க வீட பத்தி பேசுறத கேட்கும்போதெல்லாம், நீங்க ரசிச்சு கேட்பீங்க. ஏன்னா உங்க வீடு அந்த மாரி இல்ல. ஸோ அந்த மாரி ஒரு வீடெல்லாம் நீங்க வந்து ஸ்டோரீஸ்ல தான் கேட்டுருப்பீங்க. ஸோ டேயோங் வீடு அப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரீம் மாரி ஃபீல் ஆகும். இப்போ கூட டேயோங் அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் "ஏய் இப்படிலாம் பேசாத" அப்படிலாம் சொல்லாம, அவங்க கூட சேர்ந்து சிரிச்சுட்டு ஒரு மாரி ஃபன்னா தான் இருக்கு. ஸோ டேயோங் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நீங்களும் வந்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரணும். நாளைக்கே உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்க டேயோங் கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ டேயோங்க்கு ஒரு சிஸ்டர் இருக்கு. அந்த சிஸ்டர பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு எப்பயுமே தெரியும் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்ட் எப்படி இருக்கும்னு. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கணக்கா தான் இருக்கும். அண்ட் பாசத்துல லைட்டா பஞ்சம் இருக்காது. ஸோ அந்த மாரி ஒரு பாண்ட் தான் நம்ம டேயோங்கோட சிஸ்டருக்கும். ஸோ துருதுருன்னு இருக்கும் அந்த தங்கச்சி. இவர் திட்டுறதோ, அடிக்கிறதோ ஒரு மாரி ஃபன்னான காம்போவா இருப்பாங்க இவங்க 2 பேரும். ஸோ கொஞ்ச நேரம் டேயோங் உங்ககிட்ட பேசுறது பொறுக்கல. உடனே டேயோங் கையிலேருந்து ஃபோனை பிடுங்கி இவங்க பேசுகிறாங்க. டேயோங்கோட சிஸ்டர் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு. பட் என்னதான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படித்தாலும் இன்னும் துருதுருன்னு தான் இருக்கா. அவளுக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை அதிகம். ஸோ அதை பற்றி தான் மோஸ்ட் ப்ராபப்ளி பேசுவா. ஸோ டேயோங் உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது இவ டக்குன்னு ஃபோனை பிடுங்கி நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறா கிச்சனுக்கு ஃபோனை தூக்கிக்கிட்டு. ஹலோ அக்கா கேட்குதா? நான் தான் ஷைன் பேசுகிறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் டேயோங் அண்ணா கூடயே பேசுகிறீங்க. ஏன் என்கிட்டலாம் பேச மாட்டீங்களா? உங்கள் ஐடி எப்படியோ திருட்டுத்தனமாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டேன். நீங்கள் பார்க்க கூட இல்லை. சாரிடா, நான் பார்த்துருக்க மாட்டேன். நான் ஆக்டிவ் வந்தே கொஞ்ச நாள் ஆச்சு. நான் அப்புறமா பார்க்குறேன் ஓகேவா? ஓகே. அண்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் ரெசிபி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அது போட்டு பார்த்துட்டு ஃபேஸ் க்ளோயிங்காக இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த டேயோங் கூடலாம் பேசாதீங்க. அவனே ஒரு பைத்தியக்காரன். அவன் கூட பேசினா நீங்களும் பைத்தியம் ஆகிடுவீங்க. அவன் சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனையை வர வைப்பான். போய் அவன் கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டேயோங் பின்னாடி வந்து ஷைன் மண்டையிலே ஒன்று கொட்டு வைக்கிறாரு. அடி லூஸு என்ன சொல்லிட்டு இருக்கா அவட்ட? நான் பைத்தியமா? இல்லை நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஷைன் மண்டையில் இருக்க முடியை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே டேயோங் சிஸ்டர் ஷைனும் முடியை பிடிச்சி 2 பேர் முடியும் அவங்கவுங்க இழுத்துக்கிட்டு கத்துற சவுண்ட்லாம் ஃபோனில் கேட்குது. ஸோ அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அது நீங்களாவே இமேஜின் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த டேவும் அப்படியே ஃபன்னாக முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாகவே கிளம்பிடுறீங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் வந்து போயிட்டு வரேன் இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் சாப்பிடாம நீங்கள் பாட்டுன்னு கிளம்புறீங்க. நீங்கள் போகும்போது எல்லோரும் பார்க்குறாங்க. பட் நீங்கள் எப்படி எந்த வெஹிக்கிளில் போகிறீங்க அதெல்லாம் கவனிக்கல. ஸோ நீங்களும் வீட்டுக்கு கீழே வந்தால் கொஞ்சம் தூரத்தில் டேயோங்கோட கார் நிற்குது. டேயோங் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக. ஸோ நீங்களும் ஓகே நம்ம போய்ட்டு காரில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்கள் ஹேண்ட் ஸ்டூலை வச்சு பொறுமையாக ஹேண்ட்பேக்கை வேறு மாட்டிக்கிட்டு நடந்து வரீங்க. ஸோ இங்கே கஷ்டப்பட்டு நடந்து வரதை பார்த்தோன்னா நம்ம டேயோங்க்கு பொறுக்கல. என் வயனு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேயோங் கார்லேருந்து இறங்கி வராரு. ஸோ வந்தவங்க ஹேண்ட்பேக்கை வாங்கிக்கிறாரு. ஏய் நான் எடுத்துகிட்டு வரேன் தா. இல்லை பரவாயில்ல டேயோங் நான் எடுத்துகிட்டு வரேன். ஏய் குட்ரி நான் எடுத்துகிட்டு வரேன். நீ வேறு ஏற்கனவே அந்த ஸ்டூல் வேறு வச்சுட்டு பொறுமையாக வரேன் கூட நான் தூக்கிக்கிறேன் இதில் என்ன வெயிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ அதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஹேண்ட்பேக்கை அவரோட கையில் எடுத்து மாட்டிக்கிறாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பாய்ஸ்லாம் ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு அதை தூக்கிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும்போது டேயோங் இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸோ டேயோங் உங்களை எப்பயுமே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுலாம் உங்களுக்கு சின்ன சின்ன பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ நீங்களும் டேயோங்கோட ஆஃபீஸ் போகிறீங்க. ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் வேறு. எப்படி போனால் அங்கே எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயந்துட்டு கார்லேருந்து இறங்கணுன்னே ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி நின்றுட்டுருக்கீங்க உள்ளே வர வேணான்ற மாதிரி. ஸோ நம்ம டேயோங்க திரும்பி பார்க்குறாரு. ஏய் என்னடி அங்கேயே நின்றுட்ட? வா உள்ளே போகலாம். இல்லை டேயோங் நான் உள்ளே வந்தே ஆகணுமா? ஏண்டி
உனக்கு தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. நீ வராமல் யார் உங்கள் அப்பனா வருவான்? வா உள்ள. இல்லை டேயோங், எனக்கு பயமாக இருக்கு. அங்கே யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி. ஏய், யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க வாயை முதல்ல உடைப்பேன். நீ அதெல்லாம் யோசிக்காத, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வர பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இட்டுட்டு போகிறாரு. லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருக்கு. ஏன் நம்ம டேயோங் நம்மக்கிட்ட இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு அப்பப்போ தோணும். ஸோ டேயோங் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் டேயோங் கையை பிடிச்சி உங்களை உள்ளே இட்டுட்டு போகிறாரு. அங்கே இருக்க ஸ்டாஃபு, அங்கே இருக்க நிறைய கேர்ள்ஸ்லாம் பார்த்துட்டு பொசசிவ் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸில் டேயோங் ஒரு அழகான பையன். ஸோ ஒரு அழகான ஹெச்ஆர்னே சொல்லலாம். ஸோ அவன் மேலே தான் எல்லா பொண்ணுங்களுமே கண். ஸோ அவர் உங்கள் கையை பிடிச்சி ஏதோ ஒரு பொண்ணை கையை பிடிச்சி உள்ளே இட்டுட்டு வராருன்னு சொன்னோன்னா எல்லா பொண்ணுங்களுமே டேயோங்க உங்களை இட்டுட்டு வரதை ஒரு மாதிரி வாயடைச்சு போன மாதிரி பார்த்துட்ருக்காங்க. டேயோங்க அங்கே இருக்க எந்த பொண்ணையுமே கண்டுக்கல. அவர் பாருன்னு உங்கள் கையை பிடிச்சி இட்டுட்டு போயிட்டுருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜர்கிட்ட தான் இட்டுட்டு போகிறாரு. இந்த பொண்ணு நியூ ஜாயின் அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுட்டு பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. நீங்கள் என்னடா இவன் தனியாக விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முடிக்கிறீங்க. ஸோ அந்த மேனேஜர் ஒரு மாதிரி ஒரு காமெடியாக ஃபன்னியான டைப்பு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட இப்போ பேசணும். ஸோ நீங்கள் அப்படியே திருன்னு அவர் மூஞ்சி பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போது நீ தான் வயனாமா? ம், ஆமாம் சார், நான் தான் வயன். ஓ, இது என்னது இது கையில்? ஹேண்ட் ஸ்டூல் சார். இது எதுக்கு? இது எல்லாமே என்னால் வாக் பண்ண முடியாது தனியாக. ஓ, ஓகே ஓகே, சாரிம்மா. இட்ஸ் இட்ஸ் ஓகே சார். என்னோடய ஒர்க் என்னென்னு சொன்னீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா, அவர் தான் டேயோங், ஓகேவா? ஸோ அவர் நம்ம ஆஃபீஸில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட நான் அப்டேட் பண்ணிடுறேன். அவர் என்ன ஒர்க்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஐ ஹோப் நீங்கள் டேயோங் கூட அக்கார்டினேட் பண்ணி ஒர்க் நல்லா பண்ணுவீங்கன்ட்டு. டேயோங் கூட பேசி டேயோங் எப்படின்னு கற்றுக்கோங்க. ஏன்னா அவர் கூட தான் நீங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேயோங் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் உங்களுக்கு டேயோங்கை பற்றி ஃபுல் டிக்டோவாக தெரியும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண மாதிரியே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் ஓகே சார்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, அண்ட் பை த வே ஓகே சார், அந்த சார் வேணாம், ஓகேவா? மை நேம் இஸ் ஆக்சுவலி வினோத். நீங்கள் இந்த வினோனே கூப்பிடலாம், ஓகேவா? எனக்கு இந்த சார் அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. நீங்கள் வெளியே வரீங்க. ஸோ அந்த டோருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல, அங்கே தான் சாஞ்சு பண்ணிட்டு அவங்க தின்னுட்டுருக்காரு. என்ன நல்லா பேசி என்ன கற்றுப்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா சார் பேசுனது எல்லாத்தையுமே டேயோங் கேட்டுட்டு இருந்தார். அவர் பேசி என்கிட்ட புரிஞ்சுக்கோ, என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிக்கோ அப்படின்னு சொன்னதெல்லாம் பண்ணுவியான்ற மாதிரி கேட்கும்போது நீங்களும் ஆமாம் ஆமாம் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட ப்ளேஸ் இருக்கும்ல, ஒர்க் பண்ணுற இடம் ஸ்பேஸு. ஸோ அந்த ஸ்பேஸுக்கு உங்களை டேயோங் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ இந்த பொண்ணை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸோ இந்த பொண்ணு நம்ம டேயோங்க ஒன் சைடாக ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவர் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட முடியாது. டேயோங் பொண்ணு முன்னாடி மட்டும் கொஞ்சம் நல்ல பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணுவாள். நீங்கள் ரெண்டு பொண்ணுக்கு நடுவில் உட்கார்ற மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கே தெரியும் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்தமாரி ஒரு டீம் செட்டப் தான். ஒரு சைடு ஒரு பொண்ணு இருக்குது, இன்னொரு சைடு ஒரு பொண்ணு இருக்குது. நான் சொல்கிற பொண்ணு பேர் வேறு எதுவும் இல்லை, பிரியா தான். பிரியான்ற இந்த பொண்ணு டேயோங் முன்னாடி மட்டும் எல்லாருக்கும் முன்னாடி ஹெல்ப்பிங்காக அந்தமாரி காட்டிப்பா. பட் ஆக்சுவலி ஃபுல் ஆஃப் பாய்சன் மாதிரி தான். அண்ட் பை த வே ரொம்ப சாரி, பிரியான்னு நேம் வச்சு யாராச்சும் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருந்தீங்கன்னா இந்த நேம் ஜஸ்ட் ஃபார் த கேரக்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இது பேர் வச்சு அசோசியேட் பண்ணுறதுலாம் இல்லை, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அண்ட் இந்த கேரக்டரில் இருக்க இந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணுற பொண்ணு தான். லைக் எப்படி சொல்கிறது, இல்லாத போது ஒரு மாதிரி இருப்பா, இருக்கிற போது ஒரு மாதிரி பண்ணுவாள். ஸோ டேயோங் முன்னாடி மட்டும் ரொம்ப ஸ்வீட்டான சோல் மாதிரி காட்டிப்பா. டேயோங் இப்படி போனோடனே அப்படியே அண்ணியனாக மாறிடுவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பொண்ணு தான் நம்ம பிரியா. ஸோ அப்படியே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் வேறு எதுவும் இல்லை, அனு. அனுன்ற இந்த பொண்ணு ரொம்ப சாஃப்ட் டைப்பு. டேயோங் கிட்ட அவ்வளோலாம் பேச மாட்டா. பட் எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் ஃபேஸ் காட்டிப்பா. ஸோ அவளுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்குறது அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப ஜாலியான டைப் அந்த மாதிரி ஒரு கேர்ள். ஸோ டேயோங்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி அனு கிட்ட ரொம்ப பேச மாட்டார். அனுவும் அவ்வளோ பேச மாட்டா. ஸோ பிரியா கிட்ட தான் நல்லா பேசுவார். ஸோ பிரியாவும் அவர் முன்னாடி நல்லாவே ஆக்ட் பண்ணுவாள். ஸோ அதனால் பிரியா கிட்ட தான் சொல்லி விட்டுட்டு போகிறாரு. பிரியா, இது ஒயன், ஓகேவா? என்னோடய ஃப்ரெண்டை இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கா. அவள் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறா, ஓகேவா? உனக்கு பக்கத்தில் தான். அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு, ஓகேவா?
நான் என்ன ஒர்க்னு அவளுக்கு சொல்லிடுறேன், எதுக்கும் அவளுக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம பிரியாவா ஓகே ஓகேன்ற மாதிரியே அவர் முன்னாடி நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே ஓகே சொல்லிடுறாங்க. நீங்களும் உங்கள் சீட்டில் உட்காடுறீங்க. எங்கிட்ட அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போவோம், நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம வயன். ஹாய், என் பேர் வயன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் போனோடனே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. என்னடா அது, டேயாங் இருக்கு முன்னாடி பார்த்து ஸ்மைல்லாம் பண்ணாங்க, இப்போயே இப்படி திருப்பிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி ஓகே, ஏதாச்சும் டென்ஷனில் இருப்பாங்க, இல்லை நம்ம இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கோம், போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாமலையா அனு வாண்டடாக உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஹாய், என் பேர் அனு. ஹாய், என் பேர் வயன். நீங்கள் நியூ ஜாயினா? ஆமாம். டேயாங் உங்கள் ஃப்ரெண்டா? டேயாங் ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு. பரவாயில்லையே, எங்கள் 2 பேர் ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு. ஆமாம், ஸ்கூல்லேருந்து நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, கேள்விப்பட்டேன். நீங்களும் அவரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறீங்களாமே? ஆமாம் சொன்னாங்க, மேனேஜர் சொன்னார். ஓ, ஓகே ஓகே, அப்போ ஜாலி தான், ஜாலியாக இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆமாம். நீங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களுக்கு டேயாங் தெரியுமா? தெரியும், மோஸ்ட்டாக பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே பிரியாவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்க. ஸோ அவள் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு தான் தெரியும்ல, டேயாங் முன்னாடி மட்டும்தான் அப்படி ஆக்ட் பண்ணுவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் இப்படி டேயாங் பற்றி பேசுகிறது, நீங்கள் டேயாங்கோட சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்டு அதெல்லாம் சொல்கிறது கேட்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. ஸோ உடனே கத்துறா. அது உங்களை கத்தலை, அனுவை தான் கத்துறா. ஏய், உடனே சும்மா இருக்க முடியாதா? வேலை பார்க்குற டைமில் வேலையை தவிர வேறு எல்லாமே பார்ப்பீங்களா நீங்கள் 2 பேரும்? அவளே இப்போ தான் ஒர்க்குக்கு வந்திருக்கா, நீ கதை பேசி பேசி அவளையும் சோம்பேறி ஆக்கிடாத. வேலையை மட்டும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு உங்களை 2 பேரும் திட்டுறா. ஸோ நீங்களும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கனால சரி ஓகே, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைப் போல் இருக்குன்னு வச்சுட்டு நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு அனுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்களும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு அப்பப்போ டவுட் வருது. ஸோ பிரியா கிட்டே கேட்கலான்னு ட்ரை பண்ணால் பிரியா ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறது யோசிக்குமோ அனு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அனுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிடுறீங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல் டேவும் அனு தான் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேயாங் லஞ்ச் பிரேக் அப்போது வந்து உங்களை பார்க்கலான்ட்டு வராரு. ஏய் வயன், என்ன ஒர்க்லாம் எப்படி போய்ட்ருக்கு? எல்லாம் ஓகே தான், நடுவில் டவுட்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். செகண்ட் ப்ராஜெக்ட்டு ஏதோ ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுறேன். ஓ, பாருடா, ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப டெடிகேஷன் போல் இருக்கா. சரி, டெடிகேஷன்லாம் ஓரமாக இருக்கட்டும், டைம் ஆச்சு, வா சாப்பிட்லாம். டேயாங் ஆரம்பிச்சிட்டேன், முடிச்சுட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டேயாங் கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பிரியாவுக்கு வயிறு எரியுது. டேயாங் சாப்பிட கூப்பிட்றான், நீங்கள் போகாமல் ஒர்க் இருக்குன்னு அவனை அவாய்ட் பண்ணுறது பார்க்கும்போது பிரியாவுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, நம்மளை சாப்பிட கூப்பிடாம இவ்வளோ கூப்பிட்றாளே அப்படின்ட்டு. ஸோ அவள் அப்படியே சிரிச்சபடியே, அதான் டேயாங் கூப்பிட்றான்ல, டைம் வேறு ஆச்சு, டேயாங்க்கெலாம் பசிக்கும்ல, நீங்களும் கூட போய் சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்கிறா. பட் நீங்கள் அதில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணால் அதை முடிச்சிடணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பிரியா, ஆக்சுவலி ஐ டோன்ட் மைண்ட், டைம் ஆகுது தான், பட் பரவாயில்ல, வயன் நீ முடிச்சிட்டே வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். இல்லை டேயாங் நீ சாப்பிடு, நான் அப்புறம் வயன் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன், ஓகேவா, நீ ஒர்க் முடி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைடுக்காகவே ஒரு சேர் இழுத்து போட்டு அவர் உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது நம்ம பிரியாவுக்கு. ஏன் நம்ம டேயாங் இப்படி இருக்கான், இது நானும் தானே என்னதுக்கு போயிருப்பேன், டேயாங்கை வெயிட் பண்ண வைக்கிறது இல்லாமல் டேயாங் வர இவளுக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சில் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் வந்து மாற்றி வச்சாலும் வயிறு பயங்கரமாக எரியுது அவளுக்கு. அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கா. ஸோ நீங்களும் வந்து ஒர்க் முடிச்சிட்டிங்க, டேயாங்கும் உங்களுக்காக ரொம்ப நேரமாக ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் ஒர்க் முடிச்சிட்டிங்க. டேயாங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ சாப்பிட போகலாம், இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏந்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்களும் டேயாங்கோட போயிடலான்ட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் சடனாக டேர்ன் பண்ணி, டேயாங் நம்ம அணுவையும் கூட கூப்பிட்டுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அணுவில் தான் சாப்பிடாம பக்கத்தில் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இங்கேருந்து போகும்போது அவங்களும் சரி நம்மளும் வேறு லஞ்சுக்கு போகலான்ட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸை வெளியே எடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் எப்படி கேட்டிருப்பீங்க. அனு வந்து உடனே உங்கள்கிட்ட அங்கேயே பார்த்துட்டு,
இல்லை இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பீங்க. நான் எதுக்கு? ஐயோ அனு அப்படிலாம் இல்லை. மார்னிங்லேருந்து நீங்கள் எனக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணீங்க. நீங்களும் என் ஃப்ரெண்டு தான். வாங்க நம்ம எல்லாருமே ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அணுவை கூட கூட்டிகிட்டு போயிடுறீங்க. இது இன்னும் வயிறு எரியுது பிரியாக்கு. நம்மளையும் கூப்பிடல, இந்த அணு பொண்ணை வேற கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளே ஒரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நம்ம அணுவையும் உங்களையும் திட்டிகிட்டு இருக்காங்க. டேயோங், நீங்கள் அணு 3 பேருமே வந்து ஒன்றா தான் சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டேயோங் அவரோட ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணி பாருன்னு உங்களுக்கு ஊட்டி விட்றாரு. இதெல்லாம் அணு நோட்டீஸ் பண்ணின்னு தான் இருக்காங்க. அணுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் அணு யோசிக்கிறாங்க. அண்ட் அணு வந்து அங்கே ஒரு மாதிரி டேயோங்கோட நல்ல வைப் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. டேயோங்கும் இது வரைக்கும் அணு கூட இவ்வளோ பேசினதில்ல. பட் உங்கள் கூட இருக்கும்போது அணு வந்து ஃபன் பண்ணுறது, ஜோக் பண்ணும்போது நீங்கள் சிரிக்கிறது, அணு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே நம்ம டேயோங்க்கு நம்ம அணு ஆஸ் அ ஃப்ரெண்டாக ரொம்பவே பிடிக்குது. நல்ல பொண்ணாக இருக்கா, நம்ம வயனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பா, அந்த அளவுக்கு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு மாதிரி எல்லோரும் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கீங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம பிரியாக்கு எப்பயும் போல் வயிறு எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. நீங்களும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஒர்க் ப்ளேஸே உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. டேயோங்கோட சாமிங்கான அந்த வைப்பு, அணுவோட அந்த பாசமான இதுவு, லைட்டாக அந்த பிரியாவோட ஜெலஸு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கா. மேனேஜரும் ஏதோ ஒரு நல்ல ஸ்வீட்டான டைப்பாக இருக்கார். நீங்களும் உங்கள் ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக பண்ணுற வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒன் டே உங்களுக்கு சாப்பிட கூட டைம் இல்லை. அன்றைக்கி நம்ம டார்கெட்டுக்கு மேலே பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு நம்ம டேவங்க வந்து கீழே வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம். நீங்கள் பாருன்னு வேலை பார்த்துட்ருப்பீங்க. அப்போ பிரியா அன்றைக்கி ஆப்சண்ட்டு, லைக் அவள் ஆஃபீஸ்க்கு வரல, லீவ் போட்டா. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம அணு, ஏய் கீழே டேவங்க உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு, நீ வாயேன் அப்புறமா பண்ணலாம். இல்லை இல்லை அனு, இந்த ஒரே செகண்ட் இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். நீ டேயோங்க சாப்பிட சொல்லு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கூட பார்க்காம அப்படியே உங்கள் கம்ப்யூட்டரை பார்த்தபடியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம அணுவும் சரி ஓகே நம்ம டேயோங்கிட்ட போய் சொல்லுவோன்ட்டு கீழே கேண்டீனில் உட்காந்துருக்கு நம்ம டேயோங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவள் ஏதோ ஒர்க்காக இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் சாப்பிட்றாங்க. ஆனால் டேயோங்க ஃபுட்லேருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிடல. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் போடுறேன். ஏன்னா இப்போ என் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இதோட செகண்ட் பார்ட்டில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அண்டு பை த வே இதில் யூஸ் பண்ண நேம், நான் இந்த மாதிரி பேருக்கா, நான் சாஃப்ட் டைப்பு அந்த மாதிரி யாரும் கோச்சிக்காதீங்களா. இது எல்லாமே இமேஜினரி கேரக்டர் தான். அண்ட் டேயோங் பேசுகிறது எல்லாமே ஜாலிக்கு பேசுகிறது தான். ஸோ இது கான்செப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதில் நான் பிஜிஎம் எதுவுமே ஆட் பண்ணல. பிகாஸ் எனக்கு பிஜிஎம் ஆட் பண்ண டைமும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎம் ஆட் பண்ணாமலே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் என்னோடய சேனல்லேயும் வீடியோ போடுறேன். ஸோ இதோட செகண்ட் பார்ட்டில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். மிஸ் யூ ஆல். பாய்.